எங்க அம்மா கல்யாணம் முடிஞ்சு அனுப்பும்போது என் பிள்ளைய கண் கலங்காம பாத்துக்கிடுங்கன்னு சொன்னாங்க. நீங்க வெங்காயத்தை வெட்டி கண் கலங்க வச்சுருக்கீங்க. உங்க அம்மா வெங்காயம் வெட்டும்போது கண் கலங்கிச்சாமா? கண் கலங்கலாம். எங்க அப்பா அப்படி கண் கலங்காம பாத்துட்டாங்க. அப்படியா? உங்க அம்மா அப்பா வீட்டில் சமைக்க மாட்டாங்களோ ஒரு நாள்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு குட்டி விளாக் ஒன்று பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஒரு ஹாய் சொல்லிடு. சரிண்ணே, என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு அப்படின்ட்டு மேடமே உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. இன்னைக்கு லஞ்ச் என்ன பண்ணுறது? சரிண்ணா, ஸ்பெஷல்னா நம்ம வீட்டில் தேங்காய் பால் சாதம். தேங்காய் பால் சாதம்னா தேங்காய் பாலில் வந்து வேக வைக்கிறது. நம்ம நார்மல் வந்து பிரியாணி தேங்காய் சாதம். தேங்காய் சாதம் வச்சு அதுக்கு எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க கிட்ட வந்து ஒயிட் பிரியாணின்னு சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். நல்லா ஒயிட் பிரியாணி சொல்லுவோம். ஏன்னா பிரியாணின்னு சொன்னால் என்ன நல்லா சாப்பிடுன்னு செய்வாங்க. அடுத்தனே பிரியாணி சொன்னால் நல்லா சாப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட பிரியாணி மாதிரியே தான். எல்லாமே மசாலா மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணாமல் தேங்காய் பால் ஊற்றி தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றணும். இல்லையா? ரைஸ் வந்து என்ன ரைஸ் போடுவோம்? ரைஸ் வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ். நார்மல் பிரியாணி ரைஸா? நார்மல் ரைஸா? நார்மல் ரைஸ்ல பிரியாணி ரைஸ். நார்மல் ரைஸ்ல பண்ணலாமா? அது அவ்வளவா நல்லா இருக்காது. பிரியாணி ரைஸ்ல பண்ணாதான் அது நல்லா இருக்கும். எல்லாமே அதே மாதிரி தான். நம்ம எண்ணெய் ஊத்திட்டு இஞ்சி பூண்டு, வெங்காயம், இஞ்சி பூண்டு அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு கண்டு இதுக்கு இது ஏதாவது கிரேவி சைடு செய்யணும்னா அது கிரேவி என்ன? பெப்பர் சிக்கன் வச்சு. ஓ சரி சரி, அதனால அது சூப்பராக இருக்குமே. ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இது நம்ம தேங்காய் சாதம் பண்ணி 4 இட்ல தானே? ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆமா, இது சரி இந்த சண்டே வந்து தேங்காய் பால் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, தண்ணிக்கு பதிலாக நார்மலாக ரைஸ் குக் பண்ணுற மாதிரி பண்ணோம்னா தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றணும். ஆமா, அந்த அதுல வெங்காயம். சரண்யா வந்து ஒரு பெரிய தேங்காய் வியாபாரிங்கிறதுனால தேங்காய் சாதம் வந்து, ஆனால் தேங்காய் சாதம் பண்ணி 4 ஆயிட்டு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆமாம், ஏகப்பட்ட நாள் ஆயிட்டு. ஆனால் எனக்கும் பிடிக்கும். நல்லா சூப்பராக பண்ணுவான் தேங்காய் சாதம். சூப்பராக பண்ணுவான். அதுக்கு தேங்காய் சாதத்துக்கு வந்து நான்வெஜ்ஜில் ஏதாவது சிக்கன், மெயினாக சிக்கன் கிரேவி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். எக் கிரேவி கூட வைக்கலாம். ஆனால் சிக்கன் மட்டன்னா இன்னும். இப்போ என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு? இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா, ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகிட்டேன். பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் வதக்கிட்டு புதினா, மல்லித்தலை, அப்புறம் பேருக்கு ஒரே ஒரு மிளகாய் காரத்துக்கு எல்லாம் போட்டு பால் வந்து ஆட் பண்ணிருக்கேன். இது எரிஞ்சிட்டு ஆஃப் பண்ணி தான் எரிஞ்சிட்டு தான் இருக்கும். எரிஞ்சிருக்கு. சிம்ல வச்சிருக்கேன். சிம்மில் வச்சிருக்கியோ? குறைச்சி வச்சிருக்கியோ? சரி, எனக்கு ஆஃப் ஏன்னா ரொம்ப கொதிச்சுன்னா அது வந்து ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி ஆயிடும் அந்த பால். ஓ சரி 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 சரி, எனக்கு ஆஃப்ல இருந்த மாதிரி தெரிஞ்சுது பார்க்க, டக்குன்னு பார்க்க. இது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு, அது என்ன தயிர் சாதத்துக்கு ரெடி பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு. என்ன தண்ணியா? பால் தான், தேங்காய் பால் தான் தெரியும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கட்டியானது ஊத்துனா, அப்புறம் கொஞ்சம் தண்ணியானது. அளந்து ஊத்தணுமா? அளந்து தான் ஊத்திருக்கேன். ஒரு கப்புக்கு 2 ஒரு ரைஸுக்கு அந்த குக்கர்ல வைக்கிற மாதிரி அதே மாதிரி வச்சுட்டு நம்ம உப்புலாம் செக் பண்ணிட்டு ரைஸ் போட்டு வச்சிருக்கோம். இது பெப்பர் சிக்கனுக்கு. பெப்பர் சிக்கனுக்கா? ஆமா. என்னதெல்லாம் போட்டுருக்கு? பெப்பர், வத்தல், சீரகம், பெருஞ்சீரகம், அப்புறம் வேர்க்கடலை, கொஞ்சம் இது நட்ஸ், இது முந்திரி, இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அந்த முந்திரியும் வேர்க்கடலையும் வந்து கொஞ்சம் நல்லா அந்த கிரேவி கிடைக்கும். தேங்காய் சாதம் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும். இதில் ரெடி ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் வறுத்து வச்சுட்டு அப்புறம் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கணும். நல்லா சூப்பராக பண்ணுவான் தேங்காய் சாதம் தரணியா. இது பெப்பர் சிக்கனும் சூப்பராக பண்ணிடுது. நல்லா இருந்துச்சுல? சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அதனால தான் இந்த வீக் இது வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இது. பிள்ளைங்களும் ரொம்ப ஆர்வமாக கேட்டாங்கல்ல, பண்ணிட்டு ஆறின பிறகு ஒரு ரைஸ் போட்டாச்சா? ஆமாம், பாதி ரெடி ஆயிடுச்சு. பாதி இதாகிட்டுண்ணே அப்படி. சரி, அம்மாவுக்கு இது ஆனியன் கட் பண்ணி கொடுப்போம், ஹெல்ப் பண்ணு. எங்கள் அம்மா கல்யாணம் முடிஞ்சு அனுப்பும்போது என் பிள்ளைய கண் கலங்காமல் பார்த்துக்கிடுங்கன்னு சொன்னாங்க.
நீங்கள் இப்படி வெங்காயத்தை வெட்டி எனக்கு கண் கணக்கில் வச்சு போட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா வெங்காயம் வெட்டும்போது கண் கலங்கிச்சாமா? கண் கலங்கலாம். எங்கள் அப்பா அப்படி கண் கலங்காமல் பார்த்துட்டாங்க. அப்படியா? உங்கள் அம்மா அப்பா வீட்டில் சமைக்க மாட்டாப்புல ஒரு நாள்? மாட்டிக்கின்னாரு ஒருத்தர். அப்போ ஃபுல்லாக ஹோட்டலில் தான் வாங்கிவிடும், இல்லை வீட்டில் சமைக்க முடியும். இப்படிலாம் கேட்கக்கூடாது. பாப்பா அப்பா கூட சேக்க சண்டையா? சண்டை சேர்க்கப்பட்டாச்சு. வேண்டாம் பாப்பா. வேறு ஹெல்ப் பண்ணுமா சொன்னியா? எல்லாமே அம்மாவே பண்ணிக்கலாம். ஏதாவது கட் பண்ணி தரணும்னா சொல்லு. பார்த்து நம்ம பிள்ளை இப்படிலாம் சமைக்குதுன்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆகா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரியான் வாசனை எப்படி? சூப்பரா இருக்கு. இப்படி ஆயிட்ட, அவ்வளவுதான். அழகா இருக்க பாக்குறதுக்கு. அவ்வளவுதானா? ரொம்ப சிம்பிள் தானா? அப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல மட்டும் போயிருவாங்க இதெல்லாம். இப்போ வந்து நம்ம பெப்பர் சிக்கன் பண்ண போறோம். என்ன பெப்பர் சிக்கன்? பெப்பர் சிக்கன் வந்து பெப்பர் சிக்கன் ரியானுக்கு ரொம்ப பிடிக்கும். ரியானுக்கு நான்வெஜ்னாலே நல்லா, சிக்கன்னாலே நல்லா பிடிக்கும். எது பண்ணாலும் சரி, ஊர்வன பரப்பன எல்லாம் சாப்பிடும். அது என்ன ரியான்? ஃப்ரிட்ஜ்ல போய் நீ அம்மா 3 தக்காளி எடுத்துட்டு வா. உங்களுக்குலாம் வேலை வாங்கறானா? இந்த பட்டை கிராம்பு, இது பட்டை கிராம்பா, ஏலக்காய் நான் போட்டு ஆனியன், வெங்காயம் அழகாக கட் பண்ணி அழகாக போடணும். அப்படி இடது கையில் பண்ணிட்டு போயிடுவானா? அசால்ட்டாக பண்ணிடுவான். 1 மணிக்கு சாப்பிடணும்னா கரெக்டாக 12:30க்கு தொடங்கிட்டு டக்குன்னு சமைச்சிடுவோம். ஏன்னா சூப்பர். சின்ன பிள்ளைகள் வீட்டில் இருக்கும்போது, வீட்டில் இல்லை யாரும் தனியாக இருந்தாங்கன்னா இதை விட வேகமாக பண்ணிடுவோம். சூப்பர் ஃபாஸ்ட்டா நீங்கள் நல்லா வேகமாக தானே செய்கிறாரு. கடன்னு முடிச்சிடுவா எல்லாத்தையும். பார்க்க அமைதியாக இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் வேலைன்னு வந்தால் பயங்கர வேகம். இல்லை உண்மையிலே வேகமாக தானே செய்வா? சும்மா சொல்லல, சீரியஸா சொல்லுமா. என்ன பண்ணுதுங்க? கதவை தர, ரூம் தர, என்ன பண்ணுறீங்க? விளையாடுறீங்களா? சரி 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 விளையாடுங்க. லைட்டெல்லாம் ஏன் போட்டிருக்கு? பகலில் ஏன் லைட்டு போட்டிருக்கீங்க? சரி சரி விளையாடுங்க. அந்த இது போட்டுக்க, அந்த ஸ்க்ரீன் எல்லாம் மூடி விட்டுக்கிறியான். ரைட் 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 சூப்பரா. யார் வின் பண்றான்னு பார்க்கணும். சரியா? சரி, ப்ளூனா ப்ளூ எடு, அப்புறம் ரெட் எடுக்க. ஃபர்ஸ்ட் 1 வரணும். அதானே வேணா? ஃபர்ஸ்ட் 1 இருந்தாலும் 1 இந்த ரெட் கலர்ல 1 இருக்குல்ல, இது ஃபர்ஸ்ட் யாருக்கு வருதோ. சரி, யார் ஜெயிக்கான்னு பார்க்கணும். யோபா 1 நீ வாடக்கு. சரியா? நான் இப்போ நீவே ஃபர்ஸ்ட் பாப்போம். அப்பாவுக்கு சொல்லணும் என்ன, யார் ஜெயிக்கான்னு விளையாடி முடிச்சோன்னே சொல்லணும் என்ன பாப்பா. நான் வின் ஆயிட்டேன்னு சொல்றேன், நம்ப மாட்டேங்கா. இவ இங்க வந்துட்டா, 42க்கு வந்துட்டா. சரி, அப்புறம் பாம்பட கடி வாங்கிட்டா, இறங்கிட்டா. சரி சரி, இன்னொரு கை. சரி, மறுபடியும் விளையாடுங்க. அவ்வளோதானே. ஒருக்கா அண்ணன் வின் பண்ணா, ஒருக்கா நீ வின் பண்ணுவா. ஏமாத்தாம விளையாடணும் என்ன ரியான்? ரியான் பாப்பாவை ஏமாற்றக்கூடாது, நீனும் அண்ணனை ஏமாற்றக்கூடாது. விளையாடணும். ஒருக்கா அண்ணன் வின் பண்ணா, ஒருக்கா நீ வின் பண்ணுவா. மறுபடியும் இருக்க விளையாடுங்க.
என்னது இப்போ போடுறது என்னது? நம்ம வறுத்து வச்சிருந்தோம்ல ம் பெப்பர் வத்தல் அந்த இந்த இதெல்லாம் வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு வறுத்து அரைச்சி நம்ம செட்டிநாடு ஸ்டைல்லையா? ஸ்டைல் ஆமாம். இதில் வந்து என்னென்னா பெப்பரோட இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். சரி சரி. போட்டு அப்புறம் சிக்கன் ஒன்று போடுறேன். டக்கு 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 டக்குன்னு கொதிக்கிட்டு. சரி கொதிக்கிட்டு சூப்பராக. ரெடி ஆகட்டுண்ணே. எடுங்க பார்ப்போம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு. நல்லா உதிர்ந்துட்டுருக்கா? நல்லா சேராம நல்லா உதிர்ந்துட்டு. ஆமாம் சூப்பராக இருக்குது. தேங்காய் சாதமா? தேங்காய் சாதமா நெய் சாதமா? தேங்காய் சாதம் தான். தேங்காய் சாதம். எல்லாரும் எப்படி சொல்லுவாங்களோ தெரியல. சரி சரி. சூப்பராக இருக்கா? நல்லா உதிரியா. இது என்னது? அது பச்சடி. பச்சடியா? சரி. அப்புறமா பெப்பர் சிக்கன் கிரேவி கட்டு பார்ப்போம். சூப்பராக பார்க்க அழகாக இருக்கு. சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். சரியா? தேங்காய் சாதம் பச்சடி அதுனியா? பச்சடி சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு. சரி சாப்பிடலாமா? எல்லோரும் சாப்பிட வாங்க. சரி.